இளன், இது நம்ம சேனல் இளன் கேமிங் தமிழ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஹார்ட்கோர் சீரிஸ் பார்ட் 1 தான் மைன்கிராஃப்ட்ல பண்ண போறோம். இதை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே போல நம்ம நிறைய பார்ட் போடுவோம். நம்ம இதே மாதிரி ஒரு ஹார்ட்கோர் வேர்ல்டு நல்லா பில்டு பண்ணலாம். அடுத்து இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் எல்லாம் வரணும்னு நினைச்சீங்கன்னா இளன் கேமிங் தமிழை ஃபாலோ பண்ணிருங்க. நான் இப்போதான் வீடியோ போடுறேன், அதனால உங்க சப்போர்ட் எனக்கு கொஞ்சம் தேவை. இப்போ நம்ம இந்த ரேண்டம் சீடு போட்டுட்ருக்கோம் மைன்கிராஃப்ட் ஹார்ட்கோர் வேர்ல்டுக்கு போகிறக்கு. இந்த வேர்ல்டில் இன்னைக்கு லாஸ்ட்டில் சரியான ஒரு கோமாளித்தனம் பண்ணி அதிலிருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு வரதா இங்கே கதையே. அதுக்குன்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு மிடில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கிவ்வே மாதிரி இல்லை, எப்படியோ ஹார்ட்கோர் ஆரம்பிச்சாச்சு. லைக்ஸ் மீன் வேல்ட போட்டு ஆரம்பிச்சாச்சு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க 4 இது சொல்ல போறேன். அதுல முதல், இந்த சேனலுக்கு மே 5ஆம் தேதிக்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர் வந்தால் நான் ஒரு மிகப்பெரிய செஸ் பிளேயர் கூஃபிஜன் அடிச்சு தோக்க அடிக்கிறேன். யார் கூஃபிஜன் கிட்ட தோத்தீங்களோ கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக பழி வாங்குறேன் கூஃபிஜன். ஓகே, அதுக்கு நீங்க ஷேர் பண்ணி எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. என்னோட செஸ் ஐடி 2800 பாயிண்ட்ஸில் இருக்குது. கூஃபிஜனியை அலற விட்டுருவேன். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கோர் திறமையை காட்டி இந்த வேர்ல்டு ஆரம்பிச்சாச்சு. இங்கே தண்ணியெல்லாம் இருக்குது. நம்ம அடுத்த பாட்டில் ஃபார்மிங் பண்ணலான்ற ஐடியா இருக்குது. இந்த இடத்துல நம்ம டேர்ட் போட்டு மூடி அந்த இடத்துல நம்ம ஃபார்மிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது என்ன வில்லேஜ் மாதிரி தான் கைஸ் இருக்குது. ஆனால் போய் தேடி பார்த்தா இது வில்லேஜ் இல்லை, இக்லூன்னு நினைக்கிறேன். நிறைய வாட்டர் ஃபால் எல்லாம் இருக்குது. ஆனால் பாருங்களேன், மண்டைக்கு மேலே அவனோட கோபுரத்தை இப்படி கட்டி வச்சது. நீங்கள் ஓகே நீங்கன்னா அந்த கோபுரத்தில் நான் வீடு கட்டி காட்டுறேன். அதுக்குள்ளேயே ஓட்டையை போட்டு பயிர வேண்டிதான். தப்பாக நினச்சிக்காதீங்க, இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். எதுவுமே இல்லை, முட்டாள் மட்டும் நினச்சிடாதீங்க கைஸ். நானும் எவ்வளோ பெரிய அறிவாளியும் தெரியுமா? ஆனால் சில முட்டாள் வேலையெல்லாம் பண்ணுவேன். கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. இப்போ நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆட்டுக்குட்டியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது. மரத்தில் தேனீகளும் ஆடிக்கொண்டிருக்கிறது என்று கவிதை சொல்லி அந்த மரத்தை உடைக்க போனா தேனி இருக்குது. ஐயோ, கடிச்சிச்சுன்னா ஆட்கொள்ள தேடி கொத்து. நம்ம பேஸ் வேற பக்கத்தில் இருக்கு, போட்டு தள்ளிடும். பேஸ் உள்ள ஒன்றும் இல்லை, அந்த ஆட்டை அப்புறமா கொண்டுக்கலாம். பாவம் பார்த்து விட்டுருக்கேன் நீங்கள் எதோ சப்ஸ்கிரைப் பண்ணனால. போகிறோம், அங்கே இருக்கிற மரத்தை வெட்டோம். தண்ணி வேற வருது காய்ஸ். இங்கேருந்து எட்டி குதிக்கலாமா? என்ன தண்ணிக்குள்ளே குதிக்கலாமா? ஸோ அடி விழுந்துருச்சு. இதான் ஹார்ட்கோர் வேர்ல்டில் அரஹாட்டு போனால் பில்டப்பு அரஹாட்டுக்கு சமம். இதுக்கு அர்த்தம் எனக்கே தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த மரத்தை வெட்டிட்டு நம்ம வேற எங்காச்சும் மரம் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு வெட்டலாம். மரத்தை வெட்டி கொண்டிருக்கிறோம். என்னது அரஹாட்டு போனனால இந்த மரத்தை விட்டு வெளியே போக முடியாதா நம்மளால? எப்படி? ஆமாடா, நான் இந்த வழி இருக்குதா? ஆமா, என்னடா மைன்கிராஃப்ட் சொல்றதெல்லாம் உண்மையாகுது. இப்பொழுது நாம் சென்று கொண்டு இருக்கும் வழியில் நிறைய மரங்கள் இருக்கும், பக்கத்துல கடலும் இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு கத்தியும் எடுத்துக்கொண்டு இந்த இடத்தில் உள்ள ஆடு மாடுகளை வெட்டி இன்றைய சோத்துக்கு நாம் சாப்பிடுவோம். இங்கே இருக்கும் மரங்களை வெட்டலாம். எவன் கீழே போய் வெட்டுறதுன்னு நான் சோம்பேறித்தனம் பட்டுட்டு மேலே இருக்க மரத்தையே வெட்டி கொண்டிருக்கிறேன். இதுபோல் நீங்களும் சோம்பேறித்தனம் பட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையும் வீணாகிவிடும். இப்படிக்கு ABCD ஐயா மூயா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. இப்போ நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். ஏதாச்சும் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஓகேவா? இப்போ கிராஃப்டிங் டேபிள் புல்லு மேலே போடலாம். ஏன் புல்லு மேலே போடுறேன்னா எனக்கே தெரில, பார்க்குற உங்களுக்காச்சும் தெரியும்னு நினைக்கிறேன். கத்தி செஞ்சுக்கலாம்.
இப்போ நம்ம கத்தி செஞ்சுட்டு அங்க ஒரு ஆடு இருக்கு தானே, வாங்க பாஞ்சு போய் வெட்டுவோம். இந்த ஆடை நான் கருப்புசாமிக்காக விடுறேன். வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நல்லா இருக்கணும்னு கருப்புசாமிக்காக இந்த ஆடை வெட்டுறேன். பாத்தீங்களா, உங்களுக்காக நான் ஆடலை வெட்டுறேன். என்ன சொன்னேன், சப்ஸ்கிரைபர்னு தான் சொன்னேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இங்க ஒரு கேவ் இருக்கு. எவ்வாடா மாட்டுக்கறி தின்னு ரொம்ப நாள் ஆச்சு. எங்க வீட்லயே எனக்கு வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் இங்க இருக்கிற மாடையாச்சும் அடிச்சு கனவுலையாச்சும் திங்கலான்னு பாக்குறேன். பூசணிக்காய் எனக்கு பிடிக்காது. சாப்பாட்டுக்கு வர வழியில பூசணிக்காய் தான் சாப்பிட்டாகணும். பூசணிக்காவை வெட்டி கொண்டிருக்கிறோம். வெட்டு வெட்டுன்னு வெட்டி சோத்துக்கு வெட்டு வெட்டுன்னு வெட்ட முடியாமல் பூசணிக்காவை திங்க முடியுமா என்று டவுட்டுகளில் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆமா, பூசணிக்காவெல்லாம் திங்க முடியுமா? பூசணிக்காய் அங்கே திங்க முடியாத மாதிரி இருந்துச்சுன்னா நல்லதுதான்ப்பா. அங்கேயும் திங்கல, பிடிக்காது, இங்கேயும் பிடிக்காதுன்னு வச்சுக்கலாம். நம்ம இப்போ போய் கொண்டு இருக்கிறோம். இன்னும் இங்கெல்லாம் தண்ணி பிச்சுக்கிட்டு வருது. நம்ம ஐஸ் பிளாக் உடச்சா மட்டும் தண்ணி வர மாட்டேங்குது. நான் 4வது பார்ட்டில் இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்க்கலான் இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பூசணிக்காய் சாப்பிட முடியுமான்னு டெஸ்டிங் இப்போ போய் கொண்டிருக்கிறது. ஹார்ட்கோர் வேர்ல்டில் புழைப்பு தேடி வந்த நான் புழைக்காமல் திங்க முடியுமா என்று சோத்துக்காக அலைந்து கொண்டிருக்கிறேன். திங்க முடியவில்லை, ஆனால் அங்கு ஒரு ஆடு சிக்கி கொண்டது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையால் இந்த ஆட்டை வெட்டி விடுகிறேன். வெட்டி விட்டு ஓடி சென்று இன்னொரு ஆட்டையும் இங்கே பார்த்தேன் என்று தேடினாலும் இங்கே ஒரு கிரே கலர் ஆடு. நம்மக்கிட்ட 3 வெரைட்டியாக இருக்கிறனால இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆட்டை தேடி ஓடணும். நமக்கு இப்போ நாள் நிறைய இருக்கு. இப்போ நான் வந்து சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். இப்போ நம்ம இந்த கேம் கண்டென்ட்டுக்குள்ளே வரலாம். இப்போ நான் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னேன்ல. அதாவது இந்த கேமில் வந்து நான் ஒரு இது கட்டலான் இருக்கேன். நான் ஒரு இடத்துல இருந்து ஒரு பாத்வே போட்டு அதில் ஒரு ஆடை வெட்டி ஒரு சப்ஸ்கிரைபர் நேம் வச்சு ஒரு ஆடை வெட்டலான் இருக்கேன். நீங்கள் அந்த ஆட்டுக்கு ஒசரம் என்ன வேண்டுதல் வேணும் இருந்தாலும் சாமிக்கிட்ட வேண்டிக்கோங்க. நான் அந்த ஆட்டை வெட்டிடுறேன். நிஜத்தில் ஆடு வெட்டுற காசு வேணும், நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாலே பண்ணித்தரேன். இந்த ஆஃபர் வரும் முதலில் பண்ணும் 100 சப்ஸ்கிரைபர்களுக்கு மட்டுமே. மித்த சப்ஸ்கிரைபருக்கு ஆஃபர்கள் இல்லை, வேறு ஆஃபர்கள் மட்டும் உள்ளது. உடனடியாக உங்கள் ஆர்டரை பிளேஸ் செய்யுங்கள். இப்படிக்கு கருப்புசாமிக்கு ஆடு வெட்டும் இளன் கேமிங். இந்த இடத்துல தான் அயன் எல்லாம் இருக்கும். நம்ம அடுத்த பாட்டில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ கோல் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம். தேவை கீழே இருக்கிற பாதத்தில் மட்டும் விழுகாமல் இருந்தால் சரி. செரி பிளாசம் பயம் காய்ஸ். நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன், மலை மேலே இருக்கும். நம்ம செரி பிளாசம் மரத்தையே மொட்டை அடித்து ஒரு புது காடையே உருவாக்கலாம். என்ன சொல்கிறீங்க? நான் இன்னொரு வேர்ல்டு வச்சுருக்கேன், வேணும்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த பார்ட் என்ன வேணும். அதுக்கப்புறம் அந்த டவரில் இது கட்டலாமே இல்லையா, அடுத்து என்னோட பழைய வேர்ல்டு காட்டா இல்லையா. பழைய வேர்ல்டெல்லாம் சர்வைவலில் பிச்சு உதறி இருப்பேன். ஹார்ட்கோர் இல்லை, நார்மல் வேர்ல்டு செத்து ஆடி இருப்பேன். நெதரைட் எல்லாமே ஓபி டூல்ஸ் மாதிரிலாம் எடுத்து நான் கட்டினதெல்லாம் காட்டுறக்கே 10 வருஷம் ஆயிரும். எப்படி 10 வருஷம் ஆயிரும். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அந்த வேர்ல்டு விசார்டுக்கே டஃப் கொடுக்கும். மைன்கிராஃப்ட் கேமர்ஸ் எல்லாருமே அந்த வேர்ல்டை பார்த்துட்டு இவனோட இதை கட்டினது நம்பவே மாட்டாங்க. ஓகேவா காய்ஸ்? இப்பொழுது நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த குதிரை ஏன் எட்டி கொண்டு இருக்கிறது என்று தெரிந்தால் இந்த குதிரையை பற்றி நீங்கள் மனதுக்குள்ளே பேச வேண்டும். இப்பொழுது நம்ம ஓடிக்கொண்டிருந்து
பாட்டு பாடினால் காப்பிரைட் போடும் யூடியூபுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சந்தோஷத்திலும் பாட்டு பாட முடியாது, துர்க்கத்திலும் பாட்டு பாட முடியாது. வெறும் ஷார்ட்ஸில் அப்லோடு பண்ணாலும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கிறது. இவங்களை நம்பவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. பொழுது நாம் ஸ்டோனை எடுத்துக்கொண்டு வீடை நோக்கி வேகமாக ஓட வேண்டும். கீழே உழுகுது, டக்குன்னு எடுத்துட்டு ஓடிடணும். ஹார்ட்கோர்னே தெரியாம ஒரு மனுஷன் ஸ்டோன் வெட்டிட்டு இருக்கிறான். வெட்டலாம், பிரச்சனை இல்லை. என்னது சும்மா சுற்றி பார்த்துட்டு இருக்கானா பார்த்துக்கோங்களேன். இப்போ நம்ம போயிட்டு இப்போதான் ட்விஸ்ட்டுக்கு ஆரம்பமே. இப்போ போயிட்டு நம்ம வந்து செரி பிளாசம் வேண்டாம், இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஷெல்டர் கட்டலாம். எப்படி கட்டலாம் இருங்க யோசிக்கிறேன். அங்கே அந்த ஐஸ் க்ளூஸ் எல்லாம் இருந்துச்சுல்ல, இக்லூஸ் எல்லாம் இருந்துச்சுல்ல காய்ஸ், அந்த இக்லூஸில் வந்து ஓட்டையை போட்டு ஒரு கதவை போட்டால் நம்ம வீடு ரெடி. அதுக்குள்ளே ஒரு பெட்டை போட்டு நீங்கள் நாளை தூங்கி எழுந்திரிச்சு விடலாம். நதி போ. ஐயோ பாட்டு பாடியிருப்பனே, காப்பிரைட் போட்டிருப்பேன். ஆடு என்ன என்னைய பார்த்து வேலையை காட்டுற, என்னைய பார்த்து என்ன இப்படி பண்ணுற, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா திரும்பி இந்த ஆடு கொஞ்சம் விசித்திரமாக பண்ணுது. என்ன பண்ணுதுன்னா நல்லா சொல்ல முடியாது, அந்த மாதிரி இந்த ஆடு பண்ணுது. இந்த பன்னிக்குட்டி பாவம், விட்டுறலாம் காய்ஸ். கோழியும் பாவம், விட்டுறலாம். ஆடு மாடு தான் நமக்கு டார்கெட்டே. மாடு கூட விட்டுறலாம், ஆடெல்லாம் இருக்குது பாருங்களேன், போட்டு தாக்கணும். ஐயோ சூரியன் மறைய போகுது, சூரியன் கீழே இறங்கிருச்சு தானே, பாருங்க. ஆமாங்க சூரியன் கீழே இறங்கிருச்சு. இப்போ நம்ம அதில் போயிட்டு ஏதோ ஒன்று ஓட்டையை போட்டு வீடை கட்டிட வேண்டியதுதான். வீடை கட்டி கொண்டிருக்கிறோம், வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். 2 ஆடு மாலை நேரமானால் வெட்டுன்னு வெட்டி 3 உள் இருக்குது, எக்ஸ்ட்ரா வெட்டிட்டு போய்க்கலாம். சாப்பாட்டுக்காக தான் வெட்டுறேன். ஓடுவோம் ஆடுவோம் ஆடுவோம் ஆடுவோம், மாடு 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 போலவே. இதெல்லாம் வேண்டாம், நல்லதா பார்க்கலாம். இப்போ இந்த இடம் நல்லா இருக்குல்ல, இதில் போடலாம். ஆனால் இப்போ எனக்கு தெரியாது, ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போ நான் வந்து வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும் இதுதான் பெரிய வேலை பார்த்து விட்டுருச்சுன்னு. காய்ஸ் நம்ம இப்போ மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருக்கோம். மாமா இல்லை ஐஸ் தான் வெட்டிட்டு இருக்கோம். ஆனால் தண்ணி வந்தால் பிரச்சனை. அளவில் ஐஸ் வந்து இதாக கிடைக்க மாட்டேங்குது கையில். அதுக்கு டைமண்ட் பிக்காக்ஸ் வேறு என்னமோ வேணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ணலான்னு. எல்லாமே எடுத்துகிட்டு அப்போது இந்த வீடியோவை பற்றி சொல்லணும்னா, இதில் விளையாடுறது எல்லாமே நான் தான், இதில் எடிட்டிங் முதற்கொண்டு நான் தான் பண்ணுறேன். அதனால் சூப்பராக இருக்கும் பாருங்க. நம்ம எடிட்டிங் தான் எல்லாம். கதவை போட்டு ஐயோ மாற்றி 3 கதவு செஞ்சுட்டேன். ஓகே பிளாங்க்ஸ் இருக்குது, டார்ச் செஞ்சுக்கலாம். ஆனால் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியாது இதுதான் பெரிய வேலை பார்க்க போகுதுன்னு. நான் இப்போது ஒரு மிகப்பெரிய வேலையை பார்க்க போகிறேன் கைஸ். நம்ம இப்போ டார்ச் பார்க்கலாம். டார்ச் என்னடா மைன்கிராஃப்ட் காரனுங்க கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் வெளிச்சம் இல்லாமல் இருட்டில் வாழணும்னு நினைக்கிறேன். நல்லா பணக்காரன் ஆயிட்டேன்டா, டார்ச் உழைச்சி எடுத்துருக்கேன்டா. டார்ச் என்ன ஏமாத்துற, எல்லாம் மறைக்க முடியாது. நீ தானே வச்ச சர்ச் போட மிஸ்டர் மைன்கிராஃப்டர். இப்போ நம்ம டார்ச் செஞ்சுக்கலாம். இப்போ நாம தேவையான அளவு டார்ச் செஞ்சாச்சு. இப்போ இங்கே எடுத்து வச்சிடலாம். செஞ்சுட்டு பெட்டு செஞ்சு தூங்கலாம். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கும் போது எனக்கு தெரியும் நான் இதுக்காக உயிரியே பணைய வைக்க போறேன் என்று. காய்ஸ் பெட் செஞ்சாச்சு. ஐயோ ஒரு வுட் பிளாங்க் பத்தலையே. சரி விடு, நைட்டை ஸ்கிப் பண்ணிட வேண்டியதுதான். ஸ்கிப்பா எதுவுமே பண்ண முடியாது. ஃபோன் செஞ்சாச்சு வச்சிடலாம், அப்புறம் யோசிப்போம். ஃபர்ஸ்ட் எல்லாமே இது பண்ணிக்கலாம். ஐஸை கையில வச்சுக்கலாம். ஜாம்பியும் பார்க்காம இருந்தா சரி, க்ரீப்பர் பார்க்காம இருந்தா டக்குனு அவ்வளோதான். ஓகே வச்சாச்சு கரெக்டாக. ஸ்கிப் பண்ணலான்னு பார்த்தா பண்ண முடியல, எனக்கு போர் அடிச்சிருச்சு. எவனாச்சும் ஓடுவானா, எவனாச்சும் ஒரு பெட்டுக்கு ஒரு கட்டைக்காக உயிரை பணைய வைப்பான ஹார்ட் கோரில், அது வியூஸ் பார் வீடியோவில். நான் பணைய வச்சேன்,
ஆமா, நான் பணைய வச்சேன் பாருங்க. அப்போதான் அது அப்படி ஒரு செகண்ட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. போறேனா போயிட்டு சாப்பாடு சாப்பிடலான்னு சாப்பிடுவேன். ஆனா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும் இதனால ஒரு creeper வேலையை பார்த்து விட்டான் என்று. போனவன் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கோம். ஓகே. ஐயோ, டக்குனு ஓடு 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 ஓடு. நம்மகிட்ட 5 6 வாட் தான் இருக்குது. 6 ஹாட். ஐயோ, 2 சைடு ஜாம்பி வணக்கண்டா மாப்பிள்ளைங்கிறாங்க. ஓ, இதுல ஏறிடலாம். ஆனா இதுதான் நான் என்ன பெரிய தப்பு. ஐயோ டேனா சைடு வாங்குது. ஐயோ ஐயோ போச்சுடா டே. 4 ஆட் 5 4 ஆடுதான் இருக்குது. இதை வச்சு நான் எப்படி போவேன்? ஓகே, இப்போ ஃபார்முலா போடலாம். ஏபிசிடி அச்சாம்புரம் ஏபிசிடி 34 1 + 2 3 + 4 அவ்வளோதான். போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போட்டுக்கலாம் ஃபார்முலா நம்பர் 1ல் சொன்ன மாதிரி. அடுத்து நம்ம இங்கே இருக்கிறது பாடா டக்குன்னு மேலே போனால் நமக்கு நல்லது. இது எப்பறம் ஏறுறது? அப்படியே போனால் நம்ம பீச் சைடு வந்துடுச்சல. ஒருவேளை கடல் குடிச்சு ஊர் விட்டு ஊர் போயிடலாமா? போக முடியாது, தண்ணிக்குள்ள அந்த ஜாம்பியோட சொந்தக்கார பசங்க இருப்பாங்க. வேற என்ன, டேட்டை வச்சுட்டு ஏற வேண்டியதா. எல்லாம் வராங்க, படையெடுத்து வராங்க பின்னாடி. எல்லாம் வராமல் இருந்தா சரி, ஜாம்பியெல்லாம் டக்குன்னு வந்துடும். வரானுங்க பின்னாடி பேர். ஐயோ வரானுங்கடா, டக்குன்னு வை. அப்பா, இதெல்லாம் விளையாடும் போது உங்களுக்கு தெரியாதுங்க, எனக்கெல்லாம் அப்படியே மரண பீதி இருந்துச்சு. எனக்கெல்லாம் நெஞ்சு ஹார்ட் பீட்லாம் துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓ ஐயோ, ஜாம்பி வணக்கம்டாங்கிறான். டக்குனு போ. ஐயோ ஓடு. ஐயோவா, ஆளை விட்டுருங்கடா சாமியா. மைண்ட் கிராஃப்ட் இல்லடா, ஹார்ட் கிராஃப்டா. நெஞ்செல்லாம் துடிக்கிறா. டே ஏன்டா எப்படி பண்றீங்க? ஓகே, வந்தாச்சு. அப்பாடா வந்தாச்சுடா சாமியே. 2 வாட்டியாச்சு. ஜாம்பி இருக்கான். அவன் ஜாம்பி இருக்கான். ஓகே, ஜாம்பி கிட்டே ஓடுறேன். ஐயோ, இங்கேதான் இருக்கான். நான் அங்கே பார்க்கும்போது ஐயோ எத்தனை ஜாம்பிடா. என்டர்மேன் வர அவன் பார்த்துட்டானா முடிஞ்சிடும். என்னடா பாருன்னு வர. நல்லா இருக்கக்கூடாதடா. ஏன்டா எல்லாரும் இப்படி நினைக்கிறீங்க? இப்போ நம்ம வீட்டுக்கு ஓடுறோம், எல்லாத்தையும் எடுத்து மாட்டுறோம், நம்ம வேலையை முடிக்கிறோம் காய்ஸ். என்னைய மாதிரி உங்களுக்கும் மைண்ட் கிராஃப்டில் நடந்திருக்குன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை நீங்கள் லைக் பண்ணுறது மூலிமா நான் தெரிஞ்சுக்கலான் இருக்கிறேன். ஓடுங்க ஓடி போய் கத்தி எடுத்துட்டு குத்த வர சாம்பி. நம்மளாம் நண்பர்கள்டா, பேசி தீர்த்துக்கலாம்டா. நானே ஆட்டெல்லாம் ஓடிட்டு இருக்கேன். ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு. ஓகே, நம்ம வீடு அங்கே இருக்கு. அடா, வீட்டுக்கு முன்னாடி ஏதோ திட்டா இருக்கு. உள்ள போகலடா. ஐயோ, அது வர இடத்துக்கு ஏன்டா ஓடுற? சோத்துக்கு வேற இல்லையே, ஜாம்பி வர எட்டு குச்சில வேண்டிதான். நல்ல நேரம் எவனோ இது வச்சான். ஐயோ, எட்டு குச்சி ஓடு. அப்பாடா. கைஸ், நம்ம இப்போ தப்பிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் பாருங்கள். நன்றி, வணக்கம். என்னாச்சுன்னு அடுத்த வீடியோவில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.